300 வகைக்கு கிட்ட விநாயகர் வருவார். இங்க பஞ்சலோகத்துல, பித்தளையில, காப்பர்ல, அது மாதிரி பாத்தீங்கன்னா வால் ஹேங்கிங்கா, அழகுக்காக, அது மாதிரி உருளியில, இப்படி நிறைய வெரைட்டி, ஒரு 300-350 வெரைட்டிய இந்த மெட்டல்ல ஒரே இடத்துல பாக்குறது அது நம்ம கடையிலேயே தான் இருக்கும். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடையில் வருடம் தோறும் விநாயகர் கண்காட்சி பண்ணுவோம். இது எனக்கு தெரிஞ்ச 5வது வருடம் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுடைய பழைய கடையிலிருந்தே அந்த கண்காட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வருடமும் மிக சிறப்பாக நடக்க போகுது அப்படின்னு ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு சொன்னேன். அப்போ இந்த விநாயகரோட சிறப்பு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். விநாயகர் கண்காட்சி நடத்தணும் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுன்றத நம்ம அம்பாலே எல்லாத்தையும் அடுத்தடுத்து நகர்த்திட்டு போகிறா அப்படின்றத தான் நான் இன்னைக்கு பார்க்குறேன். ஐயா ஒரு சில சிறப்புகள் நமக்கு எடுத்து சொல்ல இருக்காங்க. அதை நாம கேட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓம் 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. எப்பவுமே நம்ம விநாயகரை வழிபடும் போது இந்த 2 விரல்களுடைய இந்த இதனால இந்த இடத்துல நம்ம குட்டும்போது இந்த இடத்துல நமக்கு ஞானம் இருக்கிறதா ஒரு ஐதீகம். இப்படி நம்ம பண்ணும்போது அது ஆக்டிவேட் ஆகிறது அப்படின்றது நம்ம பெரியோர்கள் சொன்னது. அதனாலதான் நம்ம எப்பவுமே குழந்தைகளை விநாயகர் வழிபடும் போது நம்ம இந்த இடத்துல கொட்டணும். அப்படி பண்ணும்போது நமக்கு ஞானம் கிடைக்கும். காலையில எழுந்திரிச்சோடனே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது, முதல்ல விநாயகா அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்க முன்னோர்கள், உங்களது குலதெய்வம், எப்போ வணங்கினாலும் இவங்க 3 பேரையும் நம்ம மனசுல நினைச்சு வணங்கணும் அப்படின்றது. ஏன்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எப்பவுமே நமக்கு துணை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் தான் நம்மளுடைய முதல் தெய்வம். அவங்க மூலமா தான் நமக்கு குலதெய்வம் கிடைக்குது. அதனால இவங்க 3 பேரையும் நம்ம வழிபடணும். முழுமுதல் விநாயகர் பெருமான நம்ம வீட்டோடைய முகப்புல, நம்ம அலுவலகத்தோடைய முகப்புல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எப்படி வாராகி ஒரு படை தளபதியா இருந்து நம்மளை காப்பாடோ, அந்த மாதிரி நமக்கான எல்லா விக்னங்களையும் போக்கக்கூடியவர் விநாயகர். அப்ப நம்ம வீட்டுக்குள்ளார வரும்போதே அவரை பார்த்துட்டு உள்ளார வரும்போது, இப்போ ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப கோபமா வருவாங்க, ஏதோ ஒரு துஷ்ட சக்தி நம்ம வீட்டை நோக்கி வரலாம், இல்ல அவங்க சண்டைக்காக வரலாம். அப்படி வரும்போது அந்த விநாயகரை பார்த்துட்டு வரும்போதே சாந்தமாயிடுவாங்க அப்படின்றது ஐதீகம். ஆகவேதான் விநாயக பெருமான நம்ம வீட்டினுடைய முகப்புல வைக்கணும். நம்ம அலுவலகத்தோடைய முகப்புல வைத்து நம்ம எதையுமே செய்யணும் அப்படின்றது சொல்லுவாங்க. அது மாதிரி விநாயகரோட வழிபாடு அப்படின்றது நான் எல்லாருக்குமே சொல்றது, வெள்ளிக்கிழமையில 3 நாள் யமகண்ட வேலையில விநாயகருடைய வழிபாடு அப்படின்றது நமக்கு என்னென்ன நன்மைகளை தேடி தரும் அப்படின்னா, நீண்ட நாட்களாக நிறைய பேர் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வேலைக்கு போய் ஒரு 4 ரவுண்ட்ல போய் கடைசி ரவுண்ட்ல திரும்ப வந்துருவாங்க. அந்த மாதிரி தடைகள் ஏற்படும்ல வாழ்க்கையில, எந்த விஷயத்துக்காக தடைகள் ஏற்படுதோ, எந்த இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது அதற்கு நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றோமோ, அந்த இடத்துல நம்ம விநாயகரை வழிபடும் போது தடைகளை தகர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான். ஆகவே ஒவ்வொரு வீட்டினுடைய முகப்பொலியும், ஒவ்வொரு அலுவலகத்தினுடைய முகப்பொலியும் விநாயகரை வைத்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த நம்ம முன்னெடுக்கும் போதும், ஏன் பெரியோர்கள் விநாயகரை வழிபட்டு எடுக்க சொன்னாங்கன்னா, அதுல வரக்கூடிய நன்மை தீமை தடைகள் எல்லாத்தையும் அவர் தகர்த்தெறிந்து நம் இலக்கை நோக்கிய பயணத்துல நம்ம வெற்றி பெற செய்யக்கூடியவர் விநாயக பெருமான். ஆகவே உங்களுடைய இந்த வருடம் விநாயகரோட எக்ஸிபிஷன், அதை நான் விநாயகருடைய இந்த அற்புதமான பலன்களை கூறி நான் துவங்கி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போதுமே அப்படித்தான், நாங்க மனசுல நினைச்சா இங்க நடக்க ஆரம்பிச்சிரும். அதை தான் நான் இன்னைக்கு பாக்குறேன். நீ காலையில கூட சொல்லிட்டு இருந்தேன், விநாயகர் சதுர்த்திக்கு நான் இன்னும் பிளான் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பிளான் பண்றது, இந்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அம்பாள் ஆரம்பிச்சு கொடுத்துட்டா அப்படின்னு நம்புறேன். கிட்டத்தட்ட 300 வகைக்கு கிட்ட விநாயகர் வருவார். இங்க பஞ்சலோகத்துல, பித்தளையில, காப்பர்ல, அது மாதிரி பாத்தீங்கன்னா வால் ஹேங்கிங்கா, அழகுக்காக, அது மாதிரி உருளியில, இப்படி நிறைய வெரைட்டி, ஒரு 300-350 வெரைட்டிய இந்த மெட்டல்ல ஒரே இடத்துல பாக்குறது அது நம்ம கடையிலேயே தான் இருக்கும். இது எல்லா வருஷமும் நடத்துறோம். இந்த வருஷம் இன்னுமே கிராண்டா நடக்க இருக்கு. கண்டிப்பா நான் நிறைய பேரோட வீடுகள்ல பாக்குறேன். கண்ணாடி அப்படின்றது
லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க, மங்களம். ஒரு முறை நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது நமக்கு மங்களம் பெருகும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து வீட்டு வாசலை திறந்த உடனே நம்ம எல்லார் வீட்லயும் கண்ணாடி வச்சிருப்பாங்க. இன்னொன்னு, இந்த நம்ம விளக்கு கடை இணையதளம் மூலமா நம்ம மக்களுக்கு சொல்றது, விநாயகரையும் நீங்க வைக்கணும். நீங்க விநாயகரை வைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து உங்க வாழ்க்கையில உங்களை மென்மேலும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். விநாயகர் கண்காட்சி உங்களோடய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நமச்சிவாய. ரொம்ப அவருடைய சந்தோஷம். சங்கல்பம். நம் பண்பாட்டை கொண்டு